வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் 10th ஃபிசிக்ஸ் யூனிட் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். இந்த வீடியோவில் நான் வாசித்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டாபிக் இன்ட்ரடக்ஷன். இந்த ஹெட்டிங் கீழே வெறும் யார் என்னென்ன டிஸ்கவர் பண்ணாங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டெமோக்ரிட்டிஸ் வந்து 4000 BCயில் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனிட் கால்ட் ஆட்டம்ஸ். மேட்டரை பற்றி பேசியிருக்காரு டெமோக்ரிட்டிஸ். இது வந்து அழிக்க முடியாத ஒரு குட்டியான பார்ட்டிக்கல் கால்ட் ஆட்டம், அதனால் மேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு டால்டன். இவர் எலமெண்ட் பற்றி பேசியிருக்காரு. எலமெண்ட்டில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து ஐடென்டிக்கல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டெமோக்ரிட்டிஸ் வந்து மேட்டரை பற்றி பேசியிருக்காரு, டால்டன் வந்து எலமெண்ட் பற்றி பேசியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வர நேம்ஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குரூப் 4 இல்லைனா குரூப் 2 அந்த மாதிரி இதில் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஜே தாம்சன். இவர் வந்து கேத்தோட் ரேஸை டிஸ்கவர் பண்ணுறாரு. அந்த கேத்தோட் ரேஸுக்கு பேர் எலக்ட்ரான் சொல்லி வைக்கிறாரு. நெக்ஸ்ட்டு கோல்ட்ஸ்டைன். இவர் வந்து ஒரு பாசிட்டிவ் ரேஸ் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அதுக்கு ப்ரோட்டான் பேர் வச்சது யார் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட். நெக்ஸ்ட்டு 1932 ஜேம்ஸ் சாட்விக்னு ஒருத்தர் வந்து சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல் கால் நியூட்ரான்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஆட்டம்னாவே நம்மளுக்கு வரது என்னென்னா நியூக்ளியஸ், அதுக்குள்ளே ப்ரோட்டான் நியூட்ரான், வெளியில் சுற்றுற எலக்ட்ரான், இது மட்டும் தான் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். பட் அப்படி இல்லை. இப்போ கொஞ்சம் இந்த 1950ஸ்க்கு அப்புறம் நிறையா எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இனிமே கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த புக்கில் கொடுத்துருக்கிற நேம்ஸ்லாம் பார்க்கலாம். லைக் ஃபோட்டான், மீசான், பொசிஸ்ட்ரான், நியூட்ரினோ, இப்படி இதெல்லாமே எலிமெண்ட்ரி பார்ட்டிகல். ஃபோட்டான், மீசான், பொசிஸ்ட்ரான், நியூட்ரினோ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரூதர்ஃபோர்ட். இவர் தான் வந்து 1911 வந்துட்டு நியூக்ளியஸ் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிடியில் ஆரம்பிக்கிறது வந்து நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இது 3 பேர்த்தையும் கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக நியூக்ளியஸ் யார் கண்டுபிடிச்சிருக்கான்னு பார்த்துருக்கோம். ஓகேவா. இந்த அதாவது ப்ரோட்டான் மட்டும்தான் 2 பேர் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. மற்றபடி எலக்ட்ரானும் நியூட்ரானும் அவங்க 2 பேர்த்தோட நேம் ரெண்டுமே ஜேயில் ஆரம்பிக்குது. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எலக்ட்ரான் வந்து ஜே தாம்சன், நியூட்ரான் வந்து ஜேம்ஸ் சாட்விக். நடுவில் இந்த ப்ரோட்டான் வந்துட்டு கோல்ட்ஸ்டைன் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு ப்ரோட்டான் நேம் வைக்கிறது ரூதர்ஃபோர்ட். அதே ரூதர்ஃபோர்ட் தான் வந்து நியூக்ளியஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நேம் இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஏதாவது ட்ரிக் வச்சு படிச்சுக்கோங்க. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த லெசனில் ஒரு செவன் சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும். நம்ம குயிக்காக பார்த்தலாம், ரொம்ப ஈஸி தான். இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து டிஸ்கவரி ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. இது யார்? இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சவங்க வந்து ஹென்ரி பெக்யூரல். இதுதான் அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சவர். அதுக்கப்புறம் அவர் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆன ஒரு எலிமெண்ட் வந்து யுரேனியம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் மேரி கியூரி. இந்த ரேடியோ ஆக்டிவிட்டினாவே இந்த கியூரிங்கிற நேம் வந்து நம்மளுக்கு வந்துடும். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிட்ச் பிளண்ட்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு பிளாக் சப்ஸ்டன்ஸை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க லெபரட்டரி பர்பஸ்க்கு. அது திடீர்னு ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது காரணம் யுரேனியம் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அந்த பிட்ச் பிளண்ட்டில் இருந்துட்டு யுரேனியத்தை தவிர இது ஒரு ஓர் தானே. ஸோ மற்ற வேஸ்ட்டாக இருக்கிற யுரேனியம் தவிர மற்ற எல்லாத்தையும் அதுலேருந்து செப்பரேட் பண்ணுறாங்க. அப்படி செப்பரேட் பண்ணுறப்போ இந்த அதர் சப்ஸ்டன்ஸ்லேருந்து வந்து கொஞ்சம் அன்னோன் எப்படி சொல்கிறது ரேடியேஷன் வந்து எமிட் ஆகிருக்கு. அதுக்கு அவங்க வச்ச பேர் தான் வந்து ரேடியம். ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட்ஸ் வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஹார்ம்ஃபுல் பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து அந்த ரேடியேஷனில் இருக்குது. ஸோ மேரி கியூரி கண்டுபிடிச்சது என்ன? ரேடியம். ஹென்ரி பெக்யூரல் கண்டுபிடிச்சது என்ன? ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ டிஸ்கவரி முடிஞ்சது. டெஃபினேஷன் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்குது த பினாமினா ஆஃப் நியூக்ளியர் டிகே. இதுதான் அதோட கீவேர்ட். அதாவது ஒரு எலிமெண்ட்டில் இருக்கிற நியூக்ளியை வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். அது ஸ்டேபிள் ஆகிக்க சில எனர்ஜியை வந்து அது எமிட் பண்ணும். அப்படி எமிட் பண்ணுறதுனால தான், அதாவது அது ஒரு ஷெல்லேருந்து இன்னொரு இதுக்கு போகும்ல, அந்த வேலன்சி சேஞ்சஸ்லாம் நடக்கும்ல, அதை தான் இவங்க சிம்பிளாக நியூக்ளியர் டிகேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போய் அது வந்து நியூக்ளியை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு அது வந்து இந்த ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணுது. இது சிம்பிளாக த பினாமினா ஆஃப் நியூக்ளியர் டிகே ஆஃப் சர்டைன் எலிமெண்ட் வித் தி எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் லைக் ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேஸ் இஸ் கால்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி. எந்த எலிமெண்ட் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி ஃபினாமினா வந்து பண்ணுதோ அது பேர் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ரேடியோ ஆக்டிவிட்டியவே 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேச்சுரல், செகண்ட் ஒன் வந்து ஆர்டிஃபிஷியல் ஆர் இன்டியூஸ்ட் ஆர் மேன்மேட். இப்போது நேச்சுரல் இது ரெண்டுக்கும் நம்ம நேம்லேயே சொல்லிடலாம். நேச்சுரல்னாவே அது வந்து எந்த ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இல்லாமல் தானாக நடக்குது. அந்த தானாங்கிறதுக்கு வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்குது. இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி விச் அக்கர்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி வித்தவுட் எனி ஹியூமன் intervention is called natural radioactivity. ஓகே. இதில் இப்போ இந்த டைப்பை எந்த மாதிரி எலிமெண்ட் வந்து பண்ணும், இந்த ஃபினாமினா வந்து எந்த மாதிரி எலிமெண்ட்டில் நடக்கும் அப்படின்னா, அட்டாமிக் நம்பர் greater than 83 அந்த மாதிரி அப்படி உள்ள ஒரு எலிமெண்ட்டோ இல்லை அந்த மாதிரி இதுக்கு தான் மட்டும்தான் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஃபினாமினான் பண்ண கேபபிள் இருக்குது. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது greater than 83 நம்மளுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா யுரேனியம், ரேடியம் கண்டுபிடிச்சது. இந்த 2 கண்டுபிடிச்சோம்ல, அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இதுக்குள்ளே ரெண்டு எப்படி சொல்கிறது எக்ஸப்ஷனல் கேஸஸ் இருக்குது. ஒரு 2 எலிமெண்ட் மட்டும்தான் 83க்கு கம்மியாக இருக்குது அட்டாமிக் நம்பர். பட் அது வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஃபினாமினால அது பண்ணுது. அந்த ஃபினாமினாவை அது பண்ணுது. அதுக்கு அந்த 2 எலிமெண்ட்டோட நேம் என்னென்னா
டெக்னெட்டியம் அண்ட் ப்ரோமித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 எலமெண்ட். டெக்னெட்டியமுக்கு அட்டாமிக் நம்பர் 43, ப்ரோமித்தியமுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 61. ஸோ டூ யூ நோவில் வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் இப்போ வரைக்கும் 29 கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி ரேர் எர்த் எலமெண்ட் இல்லை ட்ரான்சிஷன் எலமெண்ட் ரேர் எர்த் மெட்டல்ஸ் இல்லை ட்ரான்சிஷன் மெட்டலாக தான் இருக்குது. ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன பார்த்தோம், அதோட டெஃபினேஷன் எலமெண்ட்ஸ் 83 + 83 கம்மியாக 2. அதுக்கு எக்ஸாம்பிள் இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ், ஹியூமனோட இன்டர்வென்ஷன் இருக்கும். அப்படி பண்ணால் தான் அந்த எலமெண்ட் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து கேரி அவுட் பண்ணும். இதை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா ஐரி கியூரி, ஜூலியட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து போரான் அண்ட் அலுமினியம். இப்போது இதை வந்து எப்படி ஒரு எலமெண்ட்டை வந்து எப்படி வந்து மேடாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த 83க்கு கம்மியாக இருக்கிற எலமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பம்பார்ட்மெண்ட் பண்ணுறாங்க வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட்டட் ஃப்ரம் தி நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆஃப் யுரேனியத்தில் நேச்சுரலாக ரேடியோ ஆக்டிவிட்டி அக்கராகி எமிட் ஆகிற ஆல்ஃபா பார்ட்டிக்கலோட இந்த 83க்கு கம்மியாக இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து வச்சு பம்பார்ட்மெண்ட் பண்ணால் அது ரேடியோ ஆக்டிவிட்டி ஃபினாமினாவை வந்து பண்ணுற அளவுக்கு அதுக்கு கேபபிள் வந்துடும். இந்த பம்பார்ட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணால் அதுக்கு கேபபிள் வந்துடும். ஸோ இதுதான் அதோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது. பேரண்ட் நியூக்ளியை, டாட்டர் நியூக்ளியை, அப்புறம் வந்து ப்ரொஜெக்டைல், எஜெக்டட் ப்ரொஜெக்டைல். இந்த டேர்முக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. டிஸ்இன்டெக்ரேஷன் தான் என்னென்னா அந்த ப்ராசஸ், ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராசஸ் தனித்தனியாக பிரியுது இல்லையா, வெடிக்குது இல்லையா, அதுதான். அதாவது டிஸ்இன்டெக்ரேஷன், த நியூக்ளியை விச் அண்டர்கோ டிஸ்இன்டெக்ரேஷன் இஸ் கால்ட் பேரண்ட் நியூக்ளியை. ஓகேவா. த நியூக்ளியை விச் இஸ் ஃபார்ம்டு ஆஃப்டர் தி டிஸ்இன்டெக்ரேஷன் இஸ் கால்ட் டாட்டர் நியூக்ளியை. அதாவது அண்டர்கோ ஆச்சுன்னா பேரண்ட்டை, ஃபார்ம்டு ஆஃப்டர் தி டிஸ்இன்டெக்ரேஷன்னா டாட்டர் நியூக்ளியை. அதே மாதிரி ப்ரொஜெக்டைல் இருப்பாங்க. the particle which induce, அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெகிரேஷனுக்கு இன்டியூஸ்னா என்னது, ஸ்டார்ட் பண்ணி விடுறது. அப்படிப்பட்ட பார்ட்டிக்கல் வந்து நம்ம ப்ரொஜெக்டைல் நம்போம். அந்த இன்டெகிரேஷனுக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிற பார்ட்டிக்கல் வந்து எஜெக்டட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ அது வந்து நியூக்ளியை வேறு, பார்ட்டிக்கல் வேறு, எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கல் வேறு. ஓகேவா. இது ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ரீசன் கேட்பாங்க. அதில் இந்த ஹைலைட்டட், அந்த எல்லோ கலர் கோல்டன் கலர் ஹைலைட்டட் வரும். கவனமாக பாருங்கள். when the projectile hits the parent nuclei it converted into unstable nuclei. ஓகேவா. which in turns decay spontaneously emitting daughter nuclei along with the ejected particle. இதுதான் மெயின். அதாவது ஒரு ப்ரொஜெக்டைல் வந்து ஹிட் ஆகுது பேரண்ட்டை, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டாக்டர் நியூக்ளியை ரிலீஸ் ஆகும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இதில் அந்த ப்ரொஜெக்டைல் மெட்டீரியல் என்ன ஆகும்னா அன்ஸ்டேபிள் ஆகிடும். அப்போ அது இன் டர்ன் அது வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஒரு எஜெக்டட் பார்ட்டிக்கலை ரிலீஸ் பண்ணும். இதுதான் அதோட கான்செப்ட். அந்த ப்ரொஜெக்ட், அதாவது அந்த ஒரு ரியாக்ஷனில் பேரண்ட் நியூக்ளியஸ் என்ன ஆகுதுங்கிறது தெரிஞ்சு நம்மளுக்கு அந்த ப்ரொஜெக்டலுக்கு என்ன இன்டியூஸ் பண்ண ப்ரொஜெக்டலுக்கு என்ன ஆகுதுன்னா அது ஆப்வியஸாக அன்ஸ்டேபிள் ஆகி அது மறுபடியும் தானாகவே ஒரு எஜெக்டல் பார்ட்டிக்கல் வந்து இது பண்ணும். அதாவது which in turn decay spontaneously emitting daughter nuclei along with the ejected particle. Okay. Next, இந்த டேபிளேஷன் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே இந்த டேபிளேஷனில் வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து செல்ஃப் இன்டெகிரேஷன் ஆஃப் நியூக்ளியை, அதாவது ஸ்பான்டேனியஸாக நடக்கிற ப்ராசஸ். இது வந்து இன்டியூஸ்டு ப்ராசஸ். இதில் வந்து கடைசியாக வர அந்த ரேடியேஷனுக்கு 3 விதமான ரேடியேஷன் வருது. இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியேஷனில் வெறும் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா. இப்போ ரேடியேஷனுக்கும் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்பான்டேனியஸ், இது இன்டியூஸ்டு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து எலிமெண்ட் வந்து கிரேட்டர் தென் 83 எல்லாமே இதை வந்து எக்ஸிபிட் பண்ணும். ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து எலிமெண்ட் அட்டாமிக் நம்பர் வந்து லெஸ் தென் 83. இந்த 83ங்கிறது இந்த ரேடியோ ஆக்டிவிட்டினாவே இந்த 83ங்கிற நம்பர் நம்மளுக்கு பட்டு ஞாபகத்துக்கு வந்துடணும். நெக்ஸ்ட் இட் கான் பி கண்ட்ரோல்டு. நேச்சுரலாக நடக்குது இல்லை, பட் இது மேன்மேடுங்கிறதுனால இட் கேன் பி கண்ட்ரோல்டு. இட் கேனாட் பி கண்ட்ரோல்டு. யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி இதில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 5 யூனிட் இருக்கும் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு. ஆனால் நம்ம எஸ்ஐன்னு சொல்கிறது வந்து இந்த பெக்யூரல் மட்டும்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெக்யூரல் மட்டும்தான். ஆனால் நம்மளுக்கு ஏகப்பட்ட ரேடியோ ஆக்டிவிட்டி யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னலாக கியூரி அப்படிங்கிற யூனிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த கியூரி வந்து 1 curie is defined as the quantity of radioactive substance which undergo 3.7 × 10⁻10 disintegration per second. அதாவது இந்த லாஸ்ட் லைனில் 1 curie equal to 3. இதுதான் அதோட இது எல்லாமே வந்து இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட், சீக்கிரமாக இருக்கக்கூடியது. 1 curie equal to 3.7 × 10⁻10 disintegration per second. அல்லது இது it is also equal to 1 gram of radium 226. அப்புறம் ரூதர்ஃபோர்டு. இந்த ரூதர்ஃபோர்டுக்கும் இங்கே தான் 1 ரூதர்ஃபோர்டு equal to 10⁻6 disintegration per second. நெக்ஸ்ட் பெக்யூரல். இது வந்து 1 டிஸ்இன்டெகிரேஷன் ஒரு செகண்டுக்கு 1 டிஸ்இன்டெகிரேஷன் தான் நடக்கும். ஆனால் இங்கே ரூதர்ஃபோர்டில் ஒரு செகண்டுக்கு 10⁻6 டிஸ்இன்டெகிரேஷன் நடக்கும். இங்கே ஒரு செகண்டுக்கு 3.7 × 10⁻10 கியூரிக்கு. இப்போ ரோன்ஜென்ட்டு இது ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்று. அந்த எக்ஸ்போஷருக்குலாம், அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர்லாம் வந்து எந்த யூனிட் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரோன்ஜென்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து எதுக்கு ஈக்குவல், இது வந்து கூலும். இந்த எக்ஸ்போஷர்னா என்னது, அந்த சார்ஜ் எக்ஸ்போஷர் ஆகுதுல்ல, அதனால இது வந்து கூலும்ல மெஷர் பண்ணுவாங்க. 1 ரான்ஜென்ட் equal to 1
2.5 10 to the power -4 coulomb in 1 kg of air under standard pressure, temperature, humidity. ஸோ இந்த வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்ஐ யூனிட்னா பெக்யூரல், ரூதர்ஃபோர்ட்னா 10 to the power 6 disintegration per second, அப்புறம் கியூரினா 3.7 into 10 to the power 10 disintegration per second, அப்புறம் ராஞ்சன்னா 2.58 into 10 to the power -4 coulomb in 1 kg of air. ஓகேவா? என்னோட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகும் எக்ஸாம் டைமில், இல்லைன்னா உங்களுக்கு மறந்துடும். நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்ல அந்த நியூமரிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். நான் 3 தாட்டி நான் ரிப்பீட் பண்ணுவேன், ஏன்னா உங்களுக்காக தான். சீக்கிரமாக இந்த எக்ஸாம் டைமில் இந்த பிக்சர் அப்படியே ஃப்ளாஷ் ஆகும். 3.7 நான் எங்கேயோ பார்த்தோமே அப்படின்னு ஃப்ளாஷ் ஆகும். அதனால தான் நான் இவ்வளோ டைம் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கேன். இதில் இம்பார்ட்டன்ட் கூட நியூக்ளியர் ஃபிசிக்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்ஹெட்டிங் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ். இங்கே வந்து இந்த காமா ரேஸ் ஃபஸ்ட்டு ரேடியேஷன். வென் எ ரேடியேஷன் நியூக்ளியஸ் அண்டர்கோ ரேடியோ ஆக்டிவிட்டி இட் எமிட்ஸ் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன். ஓகேவா? இந்த ரேடியேஷன் கம்ப்ரைஸ் ஆஃப் 3 types ஆஃப் பார்ட்டிக்கல், ஆல்ஃபா பீட்டா காமா. அவ்வளோதான். அந்த ரேடியேஷனால் ரேடியோ ஆக்டிவிட்டினால் ஒரு ரேடியேஷனில் இருக்கிறது என்ன, அந்த ரேடியேஷனில் இருக்கிறது என்னென்னா ஆல்ஃபா பீட்டா காமா. அதுதான் யுரேனியம். இங்கே ஒரு டூயினோவில் யுரேனியம் கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா மார்டின் லாப்ரோத் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன்காரர். அது வந்து பிச் பிளண்ட் அப்படிங்கிற ஒரு மினரல் ஓர்லேருந்து அவங்க வந்து யுரேனியத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. இந்த டேபிளேஷன் இது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் டைம் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஈஸியாக படிக்கலாம். ஃபஸ்ட்டு வாட் நம்ம இப்படி இந்த ஹரிசாண்டலாக படிக்கலாம். இப்படி படிக்கிறதோட கம்பேர் பண்ணி படித்தா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ஃபானாவே உங்களுக்கு ஹீலியம் ஞாபகத்தில் வந்துடணும். ஹீலியம் 24 அந்த சிம்பிள் வித் அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர். கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர், மேலே 4ங்கிறது மாஸ் நம்பர். அது ஞாபகத்துக்கு வந்துடணும். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் நத்திங் பட் ஹீலியம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 electron and 2 proton. ஓகே. நெக்ஸ்ட்டு பீட்டானாவே உங்களுக்கு எலக்ட்ரான். இது நல்ல நெகட்டிவ் சார்ஜ்னு கூட சொல்லலாம். இது வந்து அதோட சிம்பிள் வந்து E -1 0. நெக்ஸ்ட்டு காமாங்கிறது வந்து அது ஒரு வேவ். ஓகேங்களா? அது ஒரு வேவ் கம்ப்ரைஸ் ஆஃப் ஃபோட்டான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோட்டான். இப்போ வாட் முடிஞ்சது. ஆல்ஃபானா என்ன? ஹீலியம். காமானா எலக்ட்ரான். அந்த சிம்பிள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். நெக்ஸ்ட்டு சார்ஜ் பார்த்திங்கன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ். இது பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், இது நியூட்ரல் சார்ஜ். அதோட வேல்யூ பார்த்துக்கோங்க. இங்கே வந்து 2 புரோட்டான் இருக்கிறதுனால +2e. இங்கே நெகட்டிவ் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால -e. இது நோ சார்ஜ், இதுக்கு நோ சார்ஜ் 0. ஸோ இது நல்லா ஞாபகம் இருக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல். இது வந்து +2e, இது வந்து -e, இது வந்து 0. நெக்ஸ்ட்டு அயனைசிங் பவர். இது வந்து எப்போவுமே ஆல்ஃபாவுக்கு தான் அதிகம். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெனிட்ரேட்டிங்க்கு வேணால் நான் சொல்கிறேன், ஏன்னா காமாவுக்கு அது அதிகம். காமானா கடைசியில் அம்மான்னு இருக்கும்ல, அம்மா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு மனசுல நல்லா பெனிட்ரேட் ஆகிடும். அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காமா அம்மா. ஆல்ஃபா அப்படின்னா அப்பா அப்படின்னு கூட இருக்கலாம். அயனைசிங் பவர். நம்மளை ஒரு வழி அயன் பண்ணி நம்ம ஸ்கூலுக்குலாம் அவர் தான் அயன் பண்ணி கொடுப்பாருன்னு கூட சொல்லிக்கலாம். ஆல்ஃபானாவே அப்பா, அவங்களுக்கு தான் அதிகம். காமா அம்மா வந்து பெனிட்ரேட்டிங் பவர் அதிகம். ஸோ இதில் பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது இதில் வந்து லோயர் பெனிட்ரேட்டிங் பவர் இருக்கிறதுனால இது வந்து தின் பேப்பரால் கூட ஸ்டாப் பண்ண முடியும் இந்த ஆல்ஃபா ரேஸை. இதில் வந்து ஹை பெனிட்ரேட்டிங் பவர் இருக்கிறதுனால திக் மெட்டல் வந்து இதை வந்து இதுக்குள்ளே பூத முடியும். இது தின் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே கூட இதனால் பூத முடியாது. இது ஒரு பெரிய இரும்பு, ஒரு திக்கான இரும்புக்குள்ளே கூட இது பூத முடியும். இது வந்து நியூட்ரல் தின் மெட்டல் ஃபாயில், அதில் மட்டும்தான் பூத முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு டிஃப்ளெக்ஷன். அதாவது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இது எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவோம்னா, இது டிஃப்ளெக்ட் ஆகும். பட் எந்த டேரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளால் சொல்ல முடியும். இது வந்து இப்போ ஆப்போசிட் டேரக்ஷன். அதாவது டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு தட் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு ஆப்போசிட், ஏன்னா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இல்லையா. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு ஆப்போசிட்டில் இது டிஃப்ளெக்ட் ஆகும். இது டிஃப்ளெக்ட் ஆகாது, ஏன்னா இது வந்து சார்ஜே கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸ்பீடு பார்த்திங்கன்னா இதுதான் லைட்டுக்கு ஈக்குவலாக ட்ராவல் ஆகக்கூடியது வந்து இந்த காமா. நெக்ஸ்ட்டு ஸ்பீடு அதிகமாக இருக்கிறது இந்த பீட்டா. லைட்டில் கிட்டத்தட்ட 10ங்கிறது ஸ்பீடோட லைட்டாக இருந்ததுன்னா 9 times ஃபாஸ்ட்டாக அது வந்து ட்ராவல் ஆகும். இது அப்படி கிடையாது. 1/10 ஆஃப் இல்லை 1/20th டைம் ஆஃப், அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்பீடில் தான் இது ட்ராவல் ஆகும். ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்ஷியேஷன். நல்லா இந்த அயனைசிங்கு, இந்த பெனிட்ரேட்டிங்கு, இதை தான் திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மறந்துட வேண்டாம். ஆல்ஃபானா அப்பா, காமானா அம்மா. நெக்ஸ்ட்டு ரேடியேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. இது ஒரு லா. இது அந்த லாவை யார் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா சோடி அண்ட் ஃபர்ஜன். இந்த லா வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா, டாக்டர் நியூக்ளியை ப்ரொடியூஸ்டு டியூரிங் ஆல்ஃபா அண்ட் பீட்டா டிகே. இதை சம்மந்தப்பட்டமாக சொல்கிறது தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ஃபா டிகே ஆகும்போது when the radioactive element emits the alpha particle, அதோட மாஸ் நம்பர் 4 யூனிட்டாக குறையும், அட்டாமிக் நம்பர் 2 யூனிட்டாக குறையும் கம்பேர் டு பேரட் நியூக்ளியை. இதே வந்துட்டு இந்த ரேடியோஆக்டிவ் எலமெண்ட் பீட்டா பார்ட்டிக்கிளை எமிட் பண்ணும்போது அட்டாமிக் நம்பர் 1 யூனிட்டாக அதிகமாகும். ஓகே. ஆனால் மாஸ் நம்பர் வந்து சேமாக தான் இருக்கும். அட்டாமிக் நம்பர் மட்டும்தான் 1 யூனிட் அதிகமாகும்.
இதுதான் வந்து அதோட இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவோட கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே அண்ட் காமா டிகேன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எல்லாமே நியூக்ளியர் ரியாக்ஷன் தான். இன் நியூக்ளியர் ரியாக்ஷன் அன்ஸ்டேபிள் பேரண்ட் நியூக்ளியை எமிட்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வித் ஸ்டேபிள் டாக்டர் நியூக்ளியை. அவ்வளோதான். ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியை வந்து டாக்டர் நியூக்ளியை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆல்ஃபா ரேடியேஷன் பாஸ் பண்ணுச்சுன்னா அது ஆல்ஃபா டிகே. ஸோ அந்த அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் லா படி மாஸ் நம்பர் வந்து -4 பாயிண்ட் கம்மியாகும், அட்டாமிக் நம்பர் 2 பாயிண்ட்ஸ் கம்மியாகும். அவ்வளோதான். பீட்டா இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. யுரேனியம் வந்து தோரியம் அண்ட் ஹீலியமாக கன்வெர்ட் ஆகுது. இந்த கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து பீட்டா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாஸ்பரஸ் கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸ் வந்து சல்ஃபராக டிகே ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா பீட்டா டிகே ஆகுது. ஓகே, இதுவும் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா படி +1, அதாவது 15 இருந்தது 16 ஆகிடுச்சு பாருங்கள் அட்டாமிக் நம்பர். இவ்வளோ தான். காமா ரே வந்து எனர்ஜி லெவலில் தான் சேஞ்சஸ் இருக்குமே தவிர எந்த ஒரு மாஸ் நம்பர்லையும் அட்டாமிக் நம்பரும் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷனோட டெஃபினேஷன், அதாவது ஃபஸ்ட்டு வந்து இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா ஆட்டோ ஹார்ன் அண்ட் ஸ்ட்ரெஸ்மேன். இது வந்து டிஎன்பிசி கொஷின் ஆக்சுவலாக. நியூக்ளியர் ஃபிஷன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆட்டோவில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்காட்டி ஆட்டோவில் ஏறி போய் ஃபிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஷ் பிடிச்சான் அப்படின்னு ஒரு காமெடியாக தான் இருக்கும். பட் இப்படி இருந்தால் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்காட்டி ஆட்டோவில் ஏறி ஃபிஷ் பிடிச்சான் அப்படின்னு சொல்லலாம். இதான் டிஸ்கவர். டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா த ஸ்பிளிட்டிங் ஆஃப்னு சொல்லலாம். பிரேக்கிங் ஆர் ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஹெவியர் நியூக்ளியஸ் இன்டூ 2 ஸ்மால் நியூக்ளியர் வித் த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி ப்ளஸ் நியூட்ரான். இந்த நியூட்ரான் தான் ரொம்ப முக்கியம். மறந்துடுவோம் நம்ம எப்பவுமே வந்து இந்த ரேடியேஷனில் வந்துட்டு கண்டிப்பாக டாக்டர் நியூக்ளியை வந்து நம்மளுக்கு வரும்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறது தான். அது கூட என்ன வரும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேலே வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியில் பார்த்துருப்போம். ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் வரும். இதில் நேச்சுரலில் இந்த ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் நடக்குது. இந்த டிகேலாம் வந்து இப்போ இந்த யுரேனியம்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷன் வந்து எதில் நடக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பின்னாடி பார்ப்போம். நியூக்ளியர் ரியாக்டர், ஆட்டம் பாம், ஹைட்ரஜன் பாம், இதெல்லாமே மேன் மேடுங்கிறதுனால கண்டிப்பாக இதில் வந்து எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் ரிலீஸ் ஆகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நியூட்ரான் ப்ளஸ் எனர்ஜி ப்ளஸ் ரேடியேஷனும் இது வந்து வெளியே வரும். இது வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் ஆஃப் யுரேனியம் நியூக்ளியஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன். யுரேனியம் வந்து யுரேனியம் 23592, அப்புறம் வந்து BA14156, அப்புறம் வந்து KR 9236, 5636 அப்படின்னு சொல்லிட்டு இந்த எனர்ஜி பாருங்கள். 3.2 × 10⁻11 ஜூலில் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து மெகா எலக்ட்ரா வோல்ட்லையும் கேட்பாங்க. அப்படி கேட்டால் 200ன்னு எழுதணும். ஓகே, அது பின்னாடி டியூனோவில் வரும், நம்ம கடைசியாக பார்ப்போம். 3.2 × 10⁻11 ஜூல். இதே 3.7 × 10⁻10 டிஸ்இன்டெக்ரேஷன் சொல்லி படிச்சிருப்போம் பர் செகண்ட். அது எந்த யூனிட்டுக்குன்னு சொல்லி தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ஃபிஷனபிள் மெட்டீரியலுக்கும் ஃபர்டைல் மெட்டீரியலுக்கும் உங்களுக்கு வந்து அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதாவது நேச்சுரலாகவே ஒரு மெட்டீரியல் வந்து நியூட்ரான் அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த தன்மை இருந்துச்சுன்னா அது ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆப்வியஸாக அது ஃபிஷனபிள் ரியாக்ஷன். ஓகேவா? இதுவே வந்து அப்படி இல்லை, அது கன்வெர்ட் பண்ணும். அதாவது சம் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் விச் கேன் பி கன்வெர்டட் இன்டூ ஃபிஷனபிள் மெட்டீரியல். அதாவது நியூட்ரானை அப்சர்வ் பண்ண வச்சாங்கன்னா மேன்மேடாக அது வந்து ஃபர்டைல் மெட்டீரியல். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து ப்ளூட்டோனியமும் யுரேனியமும். இங்கேயும் யுரேனியம், தோரியம், ப்ளூட்டோனியம். இதோட எப்பவுமே 235 வந்து நேச்சுரல். இப்போ இதில் சொல்லியிருப்பாங்க நேச்சுரல் யுரேனியம் கன்சிஸ்ட் ஆஃப், இதுவும் டிஎன்பிசி கொஷின். இது நேச்சுரல் யுரேனியம் கன்சிஸ்ட் ஆஃப் 99.28 235 யுரேனியம். அப்புறம் இது 0.72 230 சாரி தப்பாக சொல்லிட்டேன். இங்கே 2.8ங்கிறதுனால 238, 72ங்கிறது வந்து 235 கொஞ்சமாக இருக்குது இல்லையா? இதில் மட்டும்தான் வந்துட்டு இதுக்கு மட்டும் தான் 235 மட்டும்தான் நேச்சுரலாகவே நியூட்ரானை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கும். இந்த 238 அதுக்கு இருக்காது. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி ஃபர்டைல் மெட்டீரியலாக மாற்றி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தோரியம், இந்த ப்ளூட்டோனியம் 240 இருக்கு இல்லையா? இது ரொம்ப ஈஸி. 240 ஃபர்டைல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 239ம் 241ம் ஃபிஷனபிள் மெட்டீரியல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செயின் ரியாக்ஷன். இனிமேல் செயின் ரியாக்ஷன் நம்ம இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாட் இஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்ட்டு. இப்போது இந்த இட் இஸ் எ செல்ஃப் ப்ரொபகேட்டிங் ப்ராசஸ் இன் விச் நம்பர் ஆஃப் நியூட்ரான் கோஸ் ஆன் மல்டிப்ளையிங் ரேபிட்லி ஆல்மோஸ்ட் இன் ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன். இதுதான் அதோட டெஃபினிஷன். செல்ஃப் ப்ரொபகேட்டிங் ப்ராசஸ்னால் என்னென்னா தன்னைத்தானே மல்டிப்ளை பண்ணிக்கிறது. நம்பர் ஆஃப் நியூட்ரான் கோஸ் ஆன் மல்டிப்ளையிங் ரேபிட்லி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு யுரேனியம் வந்து மூணு டாக்டர் நியூக்ளியாக பிரியும். அந்த 3ம் மறுபடியும் 9ஆக பிரியும். அந்த 9 மறுபடியும் 27ஆக பிரியும். இங்கே இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 3ஆக பிரியும். இதுக்கு டயக்ராம் இப்போ இங்கே கொடுக்கல, நான் இங்கே இருக்கோம். ஒன்று வந்து
ஒரு வந்து 3 நியூட்ரானாக கொடுக்கும். இந்த நியூட்ரான் மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு யுரேனியத்தோட ஜாயின் பண்ணி, ஏன்னா நியூட்ரானை வச்சு தானே இங்கே பம்பார்ட்மெண்ட் பண்ணுறோம். நம்ம அங்கே ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிலே படிச்சிருப்போம். இது நியூட்ரானோட இந்த யுரேனியம் சேர்ந்துச்சுன்னா 3 நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். மறுபடியும் இந்த 3 நியூட்ரான் வந்து யுரேனியத்தோட ஜாயின் பண்ணிச்சுன்னா 9 நியூட்ரான் ரிலீஸ் பண்ணும். மறுபடியும் அந்த 9 நியூட்ரான் மற்ற யுரேனியத்தோட சேர்த்து 27 நியூட்ரானாக இது பண்ணும். அப்படி ஒவ்வொரு டைமே வெடிச்சு இது பண்ணிகிட்டே பிரேக் ஆகிட்டே இருக்கும்போது ஹியூஜ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். இதுதான் வந்து இதோட அந்த அந்த இந்த ரியாக்ஷனோட கான்செப்ட். அதாவது ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன் தான் 2 1 3 9 27 அப்படி போகுது இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து 2 டைப்பு, கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இதில் டிஎன்பிசி கொஸ்டின் என்னன்னா, இது வந்து ஸ்டார்டிங்கில் கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போயும் கேட்க வாய்ப்பு உண்டு. ரொம்ப ஈஸி தான். இந்த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் வந்து நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணுறாங்க. அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் வந்து ஆட்டம் பாம்பில் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் என்ன, இப்படி ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷனில் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது. எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, ஒரு நியூட்ரான் அப்சர்வர்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கும். அந்த இதை வச்சுட்டு ப்ரொடியூஸ் ஆன நியூட்ரான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அடுத்த ரியாக்ஷனுக்கு ஒரே ஒரு நியூட்ரானை மட்டும் அது விட்டு வைக்கும். ஓகேவா? கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். இன் கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் நம்பர் ஆஃப் நியூட்ரான் ரிலீஸ்ட் இஸ் மெயின்டைன் டு பி ஒன்லி ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் நியூக்ளியர் ரியாக்டர் to produce energy in sustained and controlled manner. Uncontrollable chain reaction na the number of neutron keep on multiplying indefinitely and cause fission in large amount of fissile material. அப்படி பண்ணுறதுனால ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். இதுக்கு பேர் தான் வந்து அன்கண்ட்ரோலபிள் செயின் ரியாக்ஷன். இது வந்து ஆட்டம் பாம்பில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆட்டம் பாம் பற்றின ஒரு ஃபேக்டர். இது வந்து 1945 ஹிரோஷிமா நாகசாக்கியில் போட்டிருப்பாங்க. ஹிரோஷிமாவில் போட்டது வந்து லிட்டில் பாய். அந்த பாம்புக்கு பேர் வந்து லிட்டில் பாய். இது வந்து கன் டைப் ஆட்டம் பாம். இதுவே வந்து நாகசாகியில் போட்டது வந்து ஃபேட் மிஷின் நினைக்கிறேன், பின்னாடி வரும், நம்ம செக் பண்ணிக்கலாம். அது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் டைப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் மாஸ். இங்கே இப்போ ஃபஸ்ட்டு இந்த நியூட்ரானை வச்சு தானே இப்போது நிறையா போகுது, இந்த ரியாக்ஷனே டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த அந்த நியூட்ரான் சம்மந்தப்பட்டமான ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த செயின் ரியாக்ஷனுக்கு. இப்போது இந்த ஃபேக்டர்ஸ் என்னென்னா, லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான். இந்த செயின் ரியாக்ஷன் அக்கர் ஆகும்போது மேபி சம் நியூட்ரான் மே எஸ்கேப் ஃப்ரம் தி சிஸ்டம். அதுக்கு பேர் லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான். இல்லை அப்படின்னா நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்னால அதை அப்சர்வ் பண்ணப்படலாம். இது 2 நாளில் லாஸ் ஆஃப் நியூட்ரான் ஏற்படலாம். இந்த லாஸ் ஆஃப் நியூட்ரான் ஏற்பட்டால் நம்மளுக்கு வந்து செயின் ரியாக்ஷன் நடக்காது. எப்போவுமே ஒரு செயின் ரியாக்ஷன் சஸ்டைனாக இருக்கணும்னா ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான் ஷுட் பி கிரேட்டர் தென் ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் நியூட்ரான். ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஷுட் பி கிரேட்டர் தென் ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் நியூட்ரான். ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்குது. என்னென்னா, இங்கே மினிமம் லாஸ் ஆஃப் இந்த இதில் சொல்லியிருப்பாங்க, திஸ் கேன் பி அச்சீவ்ட் ஒன்லி வென் தி சைஸ் ஆஃப் ஃபிஷனபிள் மெட்டீரியல் இஸ் ஈக்குவல் டு சர்டன் ஆப்டிமம் வேல்யூ. இட் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் மாஸ். அப்போது அதாவது மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபிஷல் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நியூட்ரான் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதை தான் இன்டெரக்டாக சொல்கிறாங்க கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிற டேர்மில். மினிமம் மாஸ் ஆஃப் fissile material necessary to sustain the chain reaction is called critical mass. That's all. Next வந்து இந்த critical mass depend upon the nature, density and size. இது வந்து ரீசன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ரீசனில் வரும். critical mass of the fissile material depends upon nature, density, size of the NDS of the fissile material. நெக்ஸ்ட்டு இந்த critical mass வச்சுக்கிட்டு நம்ம 2 ஸ்டேட்டஸ் இருக்குது, லைக் சப்கிரிட்டிக்கல், சூப்பர் கிரிட்டிக்கல். இப்போ fissile மெட்டீரியலோட மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது கம்பேர்ட் டு கிரிட்டிக்கல் மாஸ்னால் அதுக்கு பேர் சப்கிரிட்டிக்கல். இதுவே வந்து மோர் தென் கிரிட்டிக்கல் மாஸ் இருந்ததுன்னா சூப்பர் கிரிட்டிக்கல். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இந்த கான்செப்ட் வந்து ஆட்டம் பாம்பில் வரும். நெக்ஸ்ட்டு ஸோ ஆட்டம் பாம். இந்த ஆட்டம் பாம் நம்ம பார்த்துட்டோம். இது நியூக்ளியர் ரியாக்டருக்கு வந்து கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் பிரின்சிபல், ஆட்டம் பாம்புக்கு அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் பிரின்சிபல். அப்போ அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன்னா என்ன? அது வந்து நியூட்ரான் வந்து கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு சுற்றி ஃபியூஷன் ரியாக்ஷனை ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபியூஷன் மெட்டீரியலில் அக்கர் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுரும். இதுதான் வந்து அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இதில் 2 பார்ட் இருக்குது. 2 பார்ட்லேயுமே வந்துட்டு ஒரு பார்ட் வந்துட்டு ஃபிசைல் மெட்டீரியல் விச் இஸ் சப் கிரிட்டிக்கல், அதாவது கிரிட்டிக்கல் மாஸோட கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த 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 ஃபிசைல் மெட்டீரியலில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் வாய்டு, அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு வெற்றிடம் இருக்கும். இதில் அந்த ஃபிசைல் மெட்டீரியல் அதில் அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணுற மாதிரியும் இன்னொரு சிலிண்ட்ரிக்கல் ஃபிசைல் மெட்டீரியல் இருக்கும்.
அதுவும் சப்கிரிட்டிக்கல். இப்போது கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது வெளியில் பற்ற வைக்கிறதாகட்டும், இல்லை டிஜிட்டலில் அந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோலில் நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த 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 வாய்டு, இந்த வெற்றிடம்க்கு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கிற இன்னொரு சிலிண்ட்ரிக்கல் ஃபிசைல் மெட்டீரியல் வந்து அதில் வந்து நல்லா லாக் ஆகி சப்கிரிட்டிக்கல் ப்ளஸ் சப்கிரிட்டிக்கல் சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸாக அது வந்து இதாகி எக்ஸ்ப்ளோஷனை கேரி அவுட் பண்ணும். அவ்வளோதான் இதோட கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே தான் வரும், இங்கே எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லிட்டு இது ஒரு யூனிட்டு. நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இது ஒரு யூனிட். இது எதுக்குன்னா மெஷர் தி சார்ஜ் ஆஃப் தி ஸ்மால் பார்ட்டிக்கல். இதுதான் இவ்வளோ தான். இதோட வேல்யூ என்னென்னா 1.602 × 10⁻⁻19. அதாவது எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறதுல அந்த ஈங்கிறதுலேயே 6ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ங்கிறது 1.602 × 10⁻⁻19 ஜூல். இந்த எலக்ட்ரான் வோல்ட்டு, இந்த கூலும் சார்ஜ் சம்மந்தப்பட்டமாக வந்துச்சுனாவே மைனஸில் வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி கூலும் ராஜென்ட்டோட இது பார்த்துருப்போம். 2.58 × 10⁻⁴ கூலும் இன் 1 kg ஆஃப் ஏர்னு பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும். லைக் இதுவும் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டு சார்ஜ் சம்மந்தப்பட்டமானது, அதாவது வோல்ட் இல்லை, அதனால் இதுக்கும் -19 வரும். இப்போது இதுவே 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டு இஸ் ஈக்குவல் டு 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு 10⁻�6 எலக்ட்ரான் வோல்ட்டு. நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு நியூக்ளியர் ஃபிஷனில் எனர்ஜி ரிலீஸ் ஆகிறத வந்து நம்ம வந்து ஜூலில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவோம், ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கோம். 3.2 × 10⁻⁻11 ஜூல். 3.2 × 10⁻⁻11 இதுவே வந்து மெகா எலக்ட்ரோ வோல்ட்டில் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 200. நெக்ஸ்ட்டு ஃபிஷன் ரியாக்ஷன். ஃபிஷன்னா என்னென்னா காம்பினேஷன் ஆர் ரீஜாயினிங் அப்படி கூட சொல்லலாம். when two lighter nuclei combine to form heavier nucleus is called nuclear fusion. இதுதான் இதோட டெஃபினிஷன். ஸோ இப்படி இது வந்து ஃபியூஷன், அதாவது இப்படி சேர்றப்போ இது வந்து ஐசோடோப் H12 இருக்கு இல்லையா, இது வந்து ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன் known as ட்ரிட்ரியம். இது வந்து புரோட்டான் கூட சொல்லுவாங்க. புரோட்டான் ப்ளஸ் புரோட்டான் ஈக்குவல் டு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இது கூட சொல்லுவாங்க. இது வந்து இதில் வந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜி வந்து இதுவும் மைனஸில் தான் இருக்குது. 3.84 × 10⁻⁻12 ஜூல். ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க. ஃபிஷன் அப்படின்னா 3.2 × 10⁻⁻11. 3.2 அங்கே, இது 3.84 × 3.84 அது 3.2. இது 10⁻12 அது 10⁻⁻11. ஸோ இதுதான் வந்து வேல்யூவில் இது வந்து அந்த பாயிண்ட், அது 3.2, இது 3.8 அதிகம். அது அங்கே -11, அங்கே அது அதிகம், இங்கே -12, இங்கே இது அதிகம். ஸோ இதுதான் அதோட எனர்ஜி ரிலீஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இதில் இந்த ஃபியூஷனில் வந்து இந்த ஐன்ஸ்டைனோட கான்செப்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அங்கே எப்படி நம்ம கிரிட்டிக்கல்னு படித்தோம், இங்கேயும் அப்படி தான் இருக்கும். எப்படின்னா, அந்த மாஸ் ஆஃப் தி டாட்டர் நியூக்ளியை இருக்கு இல்லையா, எத்தனை டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் பண்ணாலும் சரி, அது எல்லாத்தையும் சம் பண்ணிடுங்க. மாஸ் நம்பரை பேரண்ட் இருக்கும் இல்லையா, அது ரெண்டையும் சம் பண்ணிங்கன்னா எந்த டோட்டல் சம் ஆஃப் பேரண்ட் நியூக்ளியையும் டோட்டல் சம் ஆஃப் டாட்டர் நியூக்ளியையும் நம்ம பண்ணோம்னா டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். டாட்டர் நியூக்ளியைக்கு தான் கம்மியாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ் டிஃபெக்ட். இந்த மாஸ் டிஃபெக்ட் எதனால் வருது அப்படின்னா, இங்கே பேரண்ட்லேருந்து தான் டாக்டர் வந்திருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் மாஸ் கம்மியாக சேமாக தானே இருக்கும்னு நினச்சிங்கன்னா கிடையாது. எனர்ஜியும் சேர்ந்து ரிலீஸ் ஆகிறதுனால தான் டாக்டருக்கு மாஸ் கம்மியாக இருக்குது. ஸோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ்ன்னு சொல்லி ஒரு தியரி, ஒரு பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரப்போஸ்ட் பை ஐன்ஸ்டைன் இன் 1905. இது வந்து ஆக்சுவலாக வந்து டிஎன்பிசி கொஷின் 2007 குரூப் 1 கேட்டிருக்காங்க இந்த கொஷினை. மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை. நம்மளுக்கு வந்து ரிலேட்டிவிட்டி தியரி தெரியும், மாஸ் எனர்ஜியும் நம்மளுக்கு தெரியும், ஆனால் அந்த ஈக்குவலன்ஸுங்கிறது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸோ குழம்பிடுவாங்க. இது வந்து என்ன சொல்லுதுன்னா, மாஸ் வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணலாம், எனர்ஜியை மாஸை கன்வெர்ட் பண்ணலாம். இதுக்கான ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, E = mc². இந்த சீங்கிறது வந்து வெலாசிட்டி ஆஃப் தி லைட் இன் வேக்கம், அதுதான் முக்கியம். வெலாசிட்டி ஆஃப் தி லைட் சீங்கிறது தெரியும், இன் வேக்கம்ங்கிறது வந்து நல்லா படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதோட வேல்யூ வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அவ்வளோதான். இங்கே நம்ம முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த நியூக்ளியர் பாம் வந்து ஹிரோஷிமாவில் போட்டதுக்கு பேர் வந்து லிட்டில் பாய். ஃபேட் மேன் மிஷின் இல்லை, ஃபேட் மிஷின் நான் முன்னாடி சொல்லிட்டேன், சாரி, இது ஃபேட் மேன். ஹிரோஷிமாவில் லிட்டில் பாய். நம்மளுக்கு லிட்டில் பாய்க்கு எப்பவுமே ஹீரோ ஆகணும் தானே ஆசை. அப்படி வச்சுட்டு அவன் வந்து கன்னை வச்சுக்கிட்டு நான் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கான். நாகசாகிங்கிறது நாகம் வந்து நிறைய பெத்த முழுங்கி ரொம்ப ஃபேட்டாக, அப்படி நான் அதில் வச்சுக்க வேண்டாம். நாகம் வந்து ஒரு ஃபேட் மேனை பார்த்த உடனே வந்துட்டு ஓகே இவனை நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஆனால் வயிறு வெடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அது கன்ஃபியூஷனில் இருக்குது. ஒரு லிங்க் வேர்டு தான், காமெடியாக இருக்கும். இது வந்து எப்படி சொல்கிறது, சீரியஸாக இல்லைன்னா ஐம் ஸோ சாரி. இப்படி வச்சு படித்தா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ஃபேக்ட்ஸ் படிக்கிறோம், நம்மளுக்கு கண்டிப்பாக மறந்துடும். இந்த மாதிரி அங்கங்கே லிங்காக இருக்கும்போது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஃபேட் மேன், இப்போ எனக்கே மறந்துருச்சு, ஃபேட் மிஷின் சொல்லிட்டேன், ஃபேட் மேன். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் நியூக்ளியர் ஃபிஷன். இந்த நியூக்ளியர் ஃபிஷன் வந்து இப்போ ஹைட்ரஜன் இருந்தால் நியூக்ளியர் ஃபிஷன் நடந்துரும் அப்படின்னு
அப்படின்னு இருக்கு இல்லையா, ப்ரோட்டான் சேர்ந்தா உடனே ஃபிஷன் நடந்துடும். ரெண்டு ஒன்றா சேர்ந்து ஃபிஷன் ஆகி அப்போ இங்கே இருக்கிற இங்கே ஏரில் வாட்டரில் நிறைய பக்கம் ப்ரோட்டான் வந்து இருக்குது. அப்போது இது கண்டிப்பாக வந்து நடந்து இந்த உலகமே வெடிச்சிக்கிட்டே இருக்கும். சன்னில் எப்படி வெடிக்குது அந்த மாதிரி வெடிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் வெடிக்கல அப்படின்னா இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் மட்டும்தான் நடக்கும். அதனாலேயே இந்த ஃபியூஷன் ரியாக்ஷனுக்கு தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன் இதுக்கு ஒரு பேரும் உண்டு. ஸோ ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன் நேம் உண்டு. எதனால் அப்படின்னா இட் ஒன்லி டேக் பிளேஸ் இன் ஹை temperature and high temperature and pressure. Next, அதோட வேல்யூ என்னன்னா 10 to the power extremely high temperature of the order 10 to the power 7 to 10 to the power 9 Kelvin. இது வந்து புக் பேக் கொஸ்டின் இல்லை கேட்டிருக்காங்க. 10 to the power 7 to 10 to the power 9. நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபேக்டர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ப்ரோட்டானுங்கிறது வந்து பாசிட்டிவ் தானே, ரெண்டும் பாசிட்டிவ்னா அட்ராக்ட் ஆகாது, ரிப்பல் தானே ஆகும். எப்படி அது வந்து ஃபியூஷன் ஆகும்னு ஒரு கேள்வி எழும்போம். அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, நல்ல டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்போது உள்ள இருக்கிற ஆட்டம்லாம் வைப்ரேட் ஆகும். ஸோ அதுக்குன்னு ஒரு கைனடிக் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கைனடிக் எனர்ஜி இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி வந்துடும். அதனால் ரெண்டும் ஜாயின் ஆகிக்குது. இதுதான் அதோட கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெல்லார் எனர்ஜினா எனர்ஜி பொசஸ்ட் பை தி ஸ்டார் அண்ட் இது for இல்லைன்னா இந்த this energy used for fission reaction to take place in the core of the sun and star. அவ்வளோதான். சன்னில் இல்லைன்னா அதர் ஸ்டாரில் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி தான் வந்து ஸ்டெல்லார் எனர்ஜி. இந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த ரியாக்ஷன் தெர்மல் நியூக்ளியர் ரியாக்ஷன்லேருந்து இதுதான் அதுக்கான சோர்ஸ். ஒரே நிமிஷம். ஃபிஷன் ரியாக்ஷன் that take place in the core of the sun and other star results in the enormous amount of energy. ஓகே, இந்த ஃபிஷன் ரியாக்ஷன் டேக் ப்ளேஸ் பண்ணால் ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கிது. அந்த எனர்ஜி பேர் தான் ஸ்டெல்லார் எனர்ஜி. ஓகே இந்த ஸ்டெல்லார் எனர்ஜி வச்சு தான் சப்போஸ் சன் எடுத்துப்போம். இந்த சன் வந்து லைட்டாகவும் இல்லை ஹீட்டாகவும் எமிட் பண்ணுது. அந்த எனர்ஜி தான் ஹீட். அந்த டேர்ம் தான் வந்து ஸ்டெல்லார் எனர்ஜி. நான் தப்பாக சொல்லிட்டேன். மறுபடியும் நான் கிளியராக சொல்கிறேன். லைக் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுனால எங்கே நடக்குதோ, சப்போஸ் பிளானட்டாக இருக்கட்டும், இல்லை சன் ஆகட்டும், ஸ்டார் ஆகட்டும், எங்கே நடந்தாலுமே அதுக்கு வந்து ஸ்டெல்லார் எனர்ஜின்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகிடும். அந்த எனர்ஜி வச்சு அது வந்து ரேடியேஷன், லைக் இப்போ சன்னாக இருந்துச்சுன்னா ஹீட் ரேடியேஷன் கொடுக்கலாம், இல்லை லைட் கொடுக்கலாம். அந்த எனர்ஜி தான் அதுக்கு சோர்ஸ். ஸோ இந்த ஃபிஷன் ரியாக்ஷன் தான் அதுக்கு சோர்ஸ். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பாம். இந்த ஃபிஷன் ரியாக்ஷனோட பிரின்சிபல் பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் வந்து இந்த ஹைட்ரஜன் பாம். இந்த ஹைட்ரஜன் பாம்புக்குள்ளேயே ஒரு ஆட்டம் பாம் ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஃபிஷன் ரியாக்ஷனுங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அட்டைன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஃபியூஷன் ரியாக்ஷனே நடக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆட்டம் பாம்பை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆட்டம் பாம் வெடிக்கும், அப்புறம் வந்துட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் இந்த ஹைட்ரஜன் பாம் வெடிக்கும். ஸோ இதனால் இங்கே ரெண்டு ரியாக்ஷன் ஃபிஷன் ப்ளஸ் ஃபியூஷன் நடக்கிறதுனால இதில் வர எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? த எனர்ஜி ரிலீஸ்ட் இன் ஹைட்ரஜன் பாம் இஸ் மச் ஹையர் தன் ரிலீஸ்ட் இன் ஆட்டம் பாம். ஓகே, ஃபிஷன் பாம், ஃபியூஷன் பாம். ஓகேவா? மறந்துடாதீங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் இது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம படித்தது டேபிளேஷனில் சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் ஆர் ஸ்ப்ளிட்டிங். இது வந்து ப்ராசஸ் ஆஃப் காம்பினேஷன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் அக்கர் ஆகும். இது வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் அக்கர் ஆகும். இதில் வந்து கிடைக்கக்கூடியது வந்து ஆல்ஃபா பீட்டா காமா. இதில் வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியே வரும். இப்போ இதில் வர காமா ரேஸ் வந்து ஜெனட்டிக்கல் டிசீசஸ் கொடுக்கறதுனால இது ரொம்ப ஃபேட்டல் ஒன். இது வந்து வெறும் லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி மட்டும்தான் கொடுக்குது. இதுலேயும் யூவி ரேஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. பட் ஜென்ரலாக இதில் இவ்வளோ தான் முடிச்சுக்கிட்டாங்க. இதுவும் ஃபேட்டல் தான். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஃபேக்ட் இது நமக்கு தேவையில்லை. லைக் இது ஒரு ஸ்டார்டர் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு யூஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த லெசனில் வந்து ஒரு 4 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், மெடிசன், இண்டஸ்ட்ரி, ஆர்கிடெக்சரல். இந்த 4 ஹெட்டிங்கில் ரேடியோ ஆக்டிவிட்டினால என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி அக்ரிகல்ச்சரில் வந்து +32 வந்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, க்ராப்ஸோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, P ஃபார் P அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பெரிசபிள் க்ராப்ஸ் எல்லாம் வந்து அழுகி போகாமல் அதோட ஷெல் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த ஆனியன், பொட்டேட்டோ, கிராம்ஸ் எல்லாம் இந்த ஸ்பில்லேஜ், ஸ்ப்ரவுட்டிங்கு அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த மெடிசன். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப அடிக்கடி மறந்துடும் கூட. நம்ம கோட் வேர்ட் வச்சு படிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் இப்போ வந்து டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு இந்த ரேடியோ ஐசோடோப் வந்து இந்த பிளட்டு, போனு, டியூமர் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. அப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே வந்துடும் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட்டுக்கு வந்து சோடியம் யூஸ் ஆகுது. சோடியம்னா உப்பு. இப்போ வந்து ஹார்ட்டுக்கும் உப்புக்கும் என்ன சம்மந்தம் வைக்கிறதுன்னு தெரில. சூடு சொரணை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்டால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம்ல. சோடியம் அப்படின்னாவே வந்து சூடு சொரணை. எஸ் ஃபார் எஸ். சோடியம் இருக்கா, லைக் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி ஹார்ட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காய்டரை க்யூர் பண்ண அயோடின். இது நம்ம ஜுவாலஜிலேயே இருக்குது. மினரல் டெஃபிஷியன்சி, அதனால் அயோடின் தானாக வந்துடும். அந்த 1 அயோடிங்கிறது ஐங்கிறது 1 மாதிரி இருக்கா. ஸோ 1 3 லெட்டர்ஸ் 1 3 1 அப்படிங்கிறது வந்து 3 நம்பர்ஸ், அதனால் நடுவில் 3. நெக்ஸ்ட்டு அயன் வந்து அனிமிக் பேஷண்ட், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த 15 9ங்கிறது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா
எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்னு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். 59 தெரியலப்பா, நம்ம மக்கப் தான் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ் அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டினா இந்த ஸ்கின் டிசீசஸ் பாஸ்பரஸ் 32. நெக்ஸ்ட் வந்து ரேடியோ கோபால்ட்டும் ரேடியோ கோல்டும். கோபால் 60 கேன்சரை வந்து ஸ்கின் கேன்சரை வந்து நம்மளுக்கு வந்து க்யூர் பண்ணுது. இந்த கோல்டு 198 அது வந்து ஸ்கின் கேன்சரை க்யூர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு ரேடியேஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் எதுக்கு ரேடியேஷன் யூஸ் ஆகுதுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி டிஃபெக்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு, பேக்கேஜிங் அந்த இந்த QCR கோடு இதில் எல்லாமே கொஞ்சம் ரேடியோ ஆக்டிவிட்டி சப்ஸ்டன்ஸில் இருக்கும். இதில் வந்து இந்த காஜுங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இதில் ரேடியோ ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி லெவல் ஆஃப் கேஸ், லிக்விட் அண்ட் சாலிடை வந்து செக் பண்ணுவாங்க. இதில் வந்து 2 ரேடியோ ஐசோடோப்ஸ் கொடுத்துருக்காங்க, கலிஃபோர்னியம் அண்ட் அமெரிக்கனம். கலிஃபோர்னியம் அந்த CF252 வந்து லக்கேஜில் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்குது அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கனில் வந்து ஸ்மோக் டிடெக்டர் இன் மெனி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆர்கியாலஜினாவே நம்மளுக்கு ரேடியோ கார்பன் டேட்டிங் அதில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சேஃப்டி மெஷர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேச்சுரலாகவே வந்து நேச்சுரல் ரேடியேஷன் நம்மளுக்கு கிடைக்கிது. அது தவிர நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது என்னென்னா சாயில், ராக்கு, ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸ் லைக் மைக்ரோவேவ், டிவி, இதில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது. ஆனால் இதில் எல்லாமே வந்து அதோட இன்டென்சிட்டி லோவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு சன்னுக்கு அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற செகண்ட் சோர்ஸ் வந்து நியூக்ளியர் ரியாக்டர். இந்த நியூக்ளியர் ரியாக்டருங்கிறது வந்து நம்மளுக்கு அங்கே வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப ஹெல்த் வந்து கான்ஷியஸாக வச்சுக்கணும், ரொம்ப எக்ஸ்போஷர் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து இந்த எவ்வளோ தூரம் அந்த பெர்மிட்டட் ரேஞ்ச் வந்து எவ்வளோன்னா, எவ்வளோ பெர்மிட்டட் அந்த எக்ஸ்போஷர் வந்து எவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து இருக்கணும், அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கமிஷன், இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ரேடியோலஜிக்கல் ப்ரொடக்ஷன், இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிமிட்ஸ் எல்லாமே வந்துட்டு லிமிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்ஸ் வந்து இப்போது சேஃப்டி லிமிட்னா 20 மில்லிசைவரண்ட் பர் இயர். இது ஒரு இதுவே வந்து ராஞ்சன்ட்டில் சொல்லணுன்னா 100 மில்லி ராஞ்சன் பர் வீக். இது பர் வீக்கு 100க்கு மேலே போயிடுச்சுன்னா லுக்கீமியா வரும். அதாவது டெத் ஆஃப் ரெட் பிளட் கார்பசல்ஸ், இதுதான் வந்து லுக்கீமியா ஆர் கேன்சர். லுக்கீமியானாவே கேன்சர் தான், பிளட் கேன்சர். அதுவே வந்து 600 ஆருக்கு மேலே போச்சுன்னா கன்ஃபார்ம் டெத். ஸோ இதை மெஷர் பண்ணேன், நியூக்ளியர் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் வந்து மெஷர் பண்ணேன் பாடியில் இல்லைனா எங்கே வேணாலும். அது வந்து டெசிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், டிவைஸ் யூஸ் டு டிடெக்ட் தி லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் டு அயனைசிங் ரேடியேஷன். இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லெட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது ஒரு ப்ரொடக்டிவிட்டி மெஷர். அப்புறம் இந்த லெட் கோட்டட் ஆப்ரான், லெட் க்ளவுஸு, இதுக்கான வித்தியாசம் பாருங்கள். இதுவும் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க கொஷினில், எந்த இயர்னு எனக்கு தெரியல. லெட் கோட்டட் ஆப்ரான், இங்கே லெட் க்ளவுஸு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம கையெல்லாம் ப்ராப்பராக ஹேண்டில் கழுவிட்டு தான் நம்ம வந்து ஈட் பண்ணணும். இந்த டங்ஸ் வச்சு தான் நம்ம வந்து டங்ஸோ இல்லை ரிமோட் கண்ட்ரோல் டிவைஸ் வச்சு தான் இந்த மெட்டீரியலை ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு அட் லாஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டருக்கு வந்திருக்கோம். நியூக்ளியர் ரியாக்டர்னா ஒன்றும் இல்லை, ஒரு டிவைஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. அந்த டிவைஸில் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்குது இன் கண்ட்ரோலபிள் செயின் ரியாக்ஷன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி. அவ்வளோதான். வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் வந்து USA 1942 நடக்குது. இது பில்ட் பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் இதில் நிறைய டைப் இருக்கும், நம்ம வந்து ஈஸியாக படிக்கலாம். லைக் ப்ரீடர் ரியாக்டர், ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர். ஓகேவா? ப்ரீட்னா என்னது, உற்பத்தின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உற்பத்தி பண்ணுறதுக்கு. அப்புறம் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர், இது ஒரு டைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பாய்லிங் வாட்டர் கூல்டு, கேஸ் கூல்டு, இது ஒரு கண்டென்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷன் தெர்மல் ரியாக்டர், இதெல்லாம் சம் டைப் ஆஃப் ரியாக்டர். இதில் காம்போனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாமல் இது அடிக்கடி கேட்குற கொஸ்டினும் கூட. ஃபியூயல், மாடரேட்டர், கண்ட்ரோல் ராட், கூலண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்டிவ் வால்வு. இந்த ஃபியூயெல்லாம் மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரிஞ்சதோ யுரேனியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாடரேட்டரோட பர்பஸ் என்னென்னா, ஃபாஸ்ட்டாக ஹை எனர்ஜி நியூட்ரான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும், அது ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு இந்த மாடரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கிராஃபைட்டும் ஹெவி வாட்டரும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்ட்ரோல் ராட், இந்த கண்ட்ரோல் ராடோட பர்பஸ் என்னென்னா நம்பர் ஆஃப் நியூட்ரானை கண்ட்ரோல் பண்ணுறது. இதுதான் அந்த அப்சர்வ் பண்ணுற அந்த இது. போரான், கேட்மியம், இது ரெண்டும் தான் வந்து அந்த செயின் ரியாக்ஷன் ஒன்லி ஒன் அந்த கண்டிஷன் இருக்குல்ல, அந்த கண்டிஷனுக்கு வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரோல் ராட் யூஸ் பண்ணுறாங்க. போரான், கேட்மியம். நெக்ஸ்ட்டு கூலண்ட்டாக வந்து ஏர், வாட்டர், ஹீலியம். அந்த ரொம்ப இங்கே தான் வந்து இந்த கூலண்ட் வந்து எப்படி சொல்கிறது, அந்த டர்பைனில் போய் சுற்றி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கள்ல, இது இந்த ஏரோ, வாட்டரோ, ஹீலியமோ ஸ்டீம் ஆகி அது மூலிமா எலக்ட்ரிசிட்டி கொண்டு வரது. நெக்ஸ்ட் இந்த ப்ரொடக்டிவ் வால் வந்து ரெட்டாக இருக்கும், லெட் ப்ரொடக்டிவ் கான்க்ரீட் லெட் வால். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர், ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து பவர். நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச்சுக்கு ப்ரொடியூஸ் ஐசோடோப்ஸு. அப்புறம் வந்து இந்த ப்ரீடர் ரியாக்டர் வந்து இந்த ஃபிஷனபிள் மெட்டீரியல் இன்டோ நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் இன்டோ ஃபிஷனபிள் மெட்டீரியல், இந்த ப்ரீடர் ரியாக்டர். நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் இந்தியா. ஆகஸ்ட் 1948 அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் சொல்லிட்டு ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் சயின்ஸ் ரிசர்ச் கவுன்சில்
அட் பாம்பேல இந்த அட்டாமிக் எனர்ஜி கவுன்சில் வந்து பில்ட் பண்ணுறாங்க 1948 ஆகஸ்ட்டில். இதுக்கு சேர்மனாக வந்து ஹோமி ஜஹாங்கீர் பாபா வந்து ஃபஸ்ட் சேர்மனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவர் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ஃபேமஸான பர்சன், ஃபாதர் ஆஃப் இந்தியன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னு சொல்லுவாங்க. இவர் அதனால் வந்து இவரோட ஒர்க்கோட இதை வந்து நம்ம வந்து ரெப்யூட் பண்ணுறதுக்காக பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் BARC அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. நம்ம பவர் இதுலேயே வந்து இந்த ஹைட்ரோ டேமில் இருக்கு இல்லையா, அதில் வர பவர் ஜென்ரேஷன் தான் இந்த இந்தியாவிலேயே அதிகம். அதில் வர பவர் ஜென்ரேஷன் தான் எல்லார் வீட்டுக்கும் சப்ளை ஆகுது. இந்த நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் இன் இந்தியா அது வந்து 5th ரேங்க்கில் இருக்குது பவர் ஜென்ரேஷனில். நெக்ஸ்ட்டு வந்து தாராப்பூரில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்தது. டோட்டலாக நம்மக்கிட்ட 7 நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்குது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே கூடங்குளம், அப்புறம் வந்து கல்பாக்கத்தில் இருக்குது. மற்றபடி மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், குஜராத். நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர். இப்போ பவர் ஸ்டேஷன் தாராப்பூரில் இருந்துச்சு. நியூக்ளியர் ரியாக்டர் வந்து அப்சராங்கிற பேர். இது வந்து நம்ம நாட்டில் வந்து 22 நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது. அப்சரா வந்து ஃபஸ்ட்டு ஒன். அது போக சில நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிர்கஸ், துருவா, பூர்ணிமா. நெக்ஸ்ட்டு சால்ட் எக்ஸாம்பிள்ஸ். லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் டு ரிமெம்பரில் நம்ம படிச்சதே தான். நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா ஸ்பான்டேனியஸாக நடக்கிறது அதெல்லாம் ஞாபகம் வந்து. கியூரினா 3.7 × 10⁻10 டிஸ்இன்டெகிரேஷன், இல்லைனா 1 கிராம் ஆஃப் ரேடியம் 226. ரூதர்ஃபோர்ட்னா வந்து 10⁻6 டிஸ்இன்டெகிரேஷன். பெக்யூரல்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஹீலியம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் ஞாபகம் இருந்தணும். 2 ப்ரோட்டான் 2 நியூட்ரான். பீட்டா அப்படின்னாவே எலக்ட்ரான், இதுதான் பேசிக் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல். காமானாவே வந்து அது ஒரு எனர்ஜி லெவல் வேவ்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோட்டான் மறந்துட வேண்டாம். நெக்ஸ்ட் ஆல்ஃபா டிகேனா என்னன்னா நியூக்ளியர் ரியாக்ஷனில் ஆல்ஃபா ரேடியேஷன் எமிட் ஆச்சு அப்படின்னா ஆல்ஃபா டிகே. பீட்டா டிகேனா நியூக்ளியர் ரியாக்ஷனில் பீட்டா ரேஸ் வந்து எமிட் ஆகிறது. நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா ஸ்பிளிட்டிங். நியூக்ளியர் ஃபிஷனில் ரிலீஸ் ஆகிற எனர்ஜி வந்து 200 மெகா எலக்ட்ரா வோல்ட், இல்லைன்னா 3.7 × 10⁻⁻11 ஜூல். இதுவே ஃபெர்டைல் மெட்டீரியல் அப்படின்னாவே வந்து யுரேனியம் 238, ப்ளூட்டோனியம் 240, தோரியம் 232. நெக்ஸ்ட்டு இந்த கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் எதனால் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் அப்படின்னா வந்து டிவைட் ஆகுறது, கம்பைன் ஆகுறது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து தெர்மல் நியூக்ளியர் ரியாக்ஷன். ஏன்னா இது ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் அக்கராகும். சேஃப் லிமிட் ஃபார் ரிசீவிங் ரேடியேஷன் இஸ் 100 mg/week. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின். மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா வந்து இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி எல்லாமே. இதுவே எஸ்ஐனா தான் பெக்யூரல் நம்ம சொல்லணும். ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் டிஸ்கவர்ட் பை ஐரி கியூரி. In which of the following no change in the mass number in the daughter nuclei? ஆப்வியஸாக வந்து காமா, அது இல்லாமல் பீட்டா. டேஸ் ஐசோடோப்ஸ் யூஸ்டு டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி கேன்சர். கோல்டு ஒன்று சொல்லியிருக்கோம், ரேடியோ கோபால்ட். காமா ரேடியேஷன்ஸ் ஆர் டேஞ்சரஸ் பிகாஸ் இது ஜெனடிக் டிசார்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். டேஸ் ஆப்ரான், இது வந்து லெட் ஆக்சைடு, ஏன்னா லெட் கோட்டடில், ஸோ லெட் ஆக்சைடு அப்ரான். நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபோட்டான் இல்லை, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹீலியம். பெனிட்ரேட்டிங் பவர் ஆஃப் காமா ரேஸ் இஸ் வெரி லோ. தப்பு. நம்ம வந்து காமானா அம்மா, அவங்களுக்கு வந்து பெனிட்ரேட்டிங் பவர் அதிகம்னு சொல்லியிருக்கோம். அயனைசிங் பவர் ஆஃப் ஆல்ஃபா இஸ் மேக்ஸிமம். எஸ் கரெக்ட். 3 கரெக்டாக. பெனிட்ரேட்டிங் பவர் ஆஃப் காமா இஸ் வெரி ஹை. எஸ் கரெக்ட். ஸோ டி த ஆன்சர். ப்ரோட்டான் செயின் ரியாக்ஷன் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் நியூக்ளியர் ஃபிஷன். ஆமாம், நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம அந்த ஆல்ஃபா டிகே டிஸ்பிளேஸ்மெண்ட் லா படி பண்ணோம்னா 8.4. இந்த காமினி ரியாக்டர் வந்து கல்பாக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 1 and 2 செயின் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் இன் தி நியூக்ளியர் ரியாக்டர் அண்ட் ஆட்டம் பாம். நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து செயின் ரியாக்ஷன் கண்ட்ரோல்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 ரான்ஜென்ட் இஸ் ஈக்குவல் டு 2.58 × 10⁻⁻4 கூலும் per kg. அதுதான். போசிஸ்ட்ரான் அப்படின்னா வந்து ஆன்டி எலக்ட்ரான், எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட்லி சார்ஜாக இருக்கும். அனீமியா கேன் பி கியூர்டு பை அயன் 59. அப்ரிவேஷன் ஆஃப் ICRP அப்படின்னா International Commission of Radiological Protection. DAS is used to measure exposure rate of the radiation in humans அப்படின்னா dosimeter. DAS is the highest penetration powerனா gamma rays. இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து +1 இருக்குது, அப்போ வந்து இது வந்து பீட்டா ரேஸ். இதில் வந்து சேமாக இருக்குது பாருங்கள், அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர், அதனால் இது வந்து காமா ரேஸ். ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ் இன் தி ஃபியூஷன் ரியாக்ஷன் ஜூல்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ 3.85 × 10⁻⁻12 ஜூல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி அட் தி எக்ஸ்ட்ரீம். இந்த ஆர்டர் வந்து 10⁻7 to 10⁻9, 7 to 9. நெக்ஸ்ட் வந்துட்டு isotope helps to increase the productivity in a phosphorus 32. If the radiation exposure is 100 roentgen, it may cause leukemia or cancer. Plutonium 239 is the fissionable material. அப்படின்னா ட்ரூ. ஆமாம், 239 241 fissionable material. Electron having atomic number greater than undergo nuclear fusion. False. nuclear fission தான் போகும். ஓகே, நெக்ஸ்ட் nuclear fission is more dangerous than the nuclear fission. Yes, true.
natural uranium-238 is the core fuel used in nuclear reactor. True இல்லை wrong. ஏன்னா 235 தான் வந்துட்டு அந்த absorbing capacity இருக்கும். If the moderator is not present, nuclear reactor will behave as a atom bomb. Moderator இல்லைனா atom bomb, controller இல்லைனா தான் atom bomb, controller இல்லைனா தான் atom bomb. So இது வந்து false. During one nuclear fission, an average of 2 to 3 neutrons are produced. True. Einstein theory of mass and equivalence is used to nuclear fission and fusion. True. நெக்ஸ்ட் இதுக்கெல்லாமே வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ஃபுல்லாக வந்து ஆன்சர் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரிலனா கேளுங்க, நான் கமெண்ட் செக்ஷன்லேயே ஆன்சர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.